கார்த்திக் தீபா சொல்லலாம் நாளைக்கு ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். கார்த்திக் வந்து ஒரு அதிரடியாக முடிவு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அருணாச்சலம் வந்து சொல்கிறாங்க, நீ தேவையில்லாமல் கவலைப்படுற அபிராமி, நான் சொல்கிறத முதல்ல கேட்குறியா அப்படின்னு கேட்குறேங்க அப்படின்னா, நம்ம கார்த்தி இருக்கான்ல நம்ம பையன் வந்து நிச்சயமாக தங்கமான பையன். அவன் வந்து உன்னை விட்டு பிரிஞ்சு போகணுன்னு அவன் நினைக்க மாட்டான். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? எனக்கு புரியுதுங்க. அது மட்டும் இல்லை அபிராமி, நீ தேவையில்லாமல் வந்து தீபாவை வந்து சந்தேகப்பட்டு வந்து தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருக்க. அவள் ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணு. நம்ம குடும்பத்தை எப்போவுமே வந்து ஒன்று சேர்க்கணுன்னு தான் நினச்சிருக்கா தவிர ஒருபோதும் நம்ம குடும்பத்தை வந்து பிரிக்கணும்னே நினைக்க மாட்டா. நீ முதல்ல புரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு வந்து என் பையன் வந்து என்னை விட்டு போயிடக்கூடாது. அந்த ஜோசியர் வேற ஒன்று சொன்னார் தெரியுமா? கார்த்திக்கும் எனக்கும் வந்து சண்டை வரும். அப்படி சண்டை வந்துச்சுன்னா வந்து கார்த்தி வந்து என் மேலே கோவப்பட்டு வீட்டை விட்டு பிரிஞ்சு போயிடுவான்னே சொல்லியிருக்காருல்ல. அதை என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல அப்படின்னோடனே மறுபடியும் சொல்கிறேன் அங்கே அருணாச்சலம் பேசிகிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் வந்து கார்த்தி இந்த பக்கமாக வந்துடுறாங்க. வந்தப்போ அபிராமி பேசுகிறத எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தினா எனக்கு 3 பசங்க இல்லையே, கார்த்தி தான் உயிர், அது உங்களுக்கே தெரியும்ல. ஆமாம் தெரியும் தான். இல்லைங்க, கார்த்தி மேலே நான் ரொம்ப அதிகமான பாசம் வச்சதுனால அவன் வந்து என்னை விட்டு எங்கேயுமே நவுறக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து பொத்தி பொத்தி வளர்த்தேங்க. அவனுக்காக நான் வந்து என்னென்னமோ செய்யணும்னு நினச்சேன். கடைசியில் வந்து அவன் கல்யாணம் தான் என் விருப்பப்படி இல்லாமல் நடந்து போச்சுன்னு பார்த்தா இப்போ வந்து அவன் முழுசாகவே என்னை விட்டு பிரிஞ்சு தீபா கூட வந்து ரொம்ப அட்டாச் ஆகிட்டான். அவன் சந்தோஷமாக அவன் பொண்டாட்டி கூட வாழட்டும். பட் அதெல்லாம் நான் தலையிடலை. பட் என்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி போகிறான். நிச்சயமாக எனக்கு என்னமோ அவளால் தான் வந்து கார்த்தியும் நானும் பிரிய போகிறோங்கிற மாதிரி என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது. அதை வந்து எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ கார்த்தி வந்து யோசிக்கிறப்பல, என்ன அம்மா ஏன் இவ்வளவு கவலைப்படுறாங்க? அதனால தான் வந்து தீபாவை மேலே இன்னும் மேற்கொண்டு வெறுப்பை கக்கிறாங்களா? ஒரு வாழ்த்து கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. பாடின பாட்டு கச்சேரி பார்த்தியான்னு கேட்டால் பார்க்கலன்னு சொன்னாங்க. பட் ஆனால் வீட்டில் தான் இருந்திருக்காங்க. ஐஸ்வர்யாவும் வந்து இதுக்கு உடந்தையாக இருக்காங்க. இப்போ அம்மாவை வந்து எப்படி நம்ம சமாதானப்படுத்தி அம்மாவை கவலைப்படாத, எப்போதும் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு டைரெக்டாக போய் சொன்னால் நம்ம பேசினது எல்லாத்தையும் கேட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு வருத்தப்படுவாங்க. அதை விட்டுட்டு நம்ம ஒரு அதிரடியாக முடிவு பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்தி வந்து தனியாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து தீபா இந்த பக்கமாக வராங்க. வந்தோடனே, என்ன சார் ரொம்ப யோசனையாக இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னோடனே கார்த்தி வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, என்ன சார் பிரச்சனை அப்படின்னு சொன்னேன்னா, அம்மா வந்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்தால் சரியாக வராது. உங்களுக்குமான அம்மாவுக்குமான இடைவேளை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகுது. ஆமாம் சார், இன்றைக்கி கூட கோவிலில் வந்து எல்லோரும் வந்து ஃபேன்ஸ் மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும், ஆட்டோகிராஃப் வேணும்னு சொன்னாங்கன்னா அத்தை வந்து டென்ஷன் ஆகுறாங்க. அவங்க கீழே விழுந்ததை வேறு நான் கவனிக்காமல் விட்டுட்டேன், இவங்க மறைச்சதுனாலங்கிறாங்க. கவலைப்படாத, எல்லாம் சரி பண்ணுறேன்.